விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ வந்து சிபிஎம்மோ சிபிஐயோ நீங்கள் எதிர்கூட்டணிக்கு போக முடியாது. அதிமுக திமுகன்னு மட்டும் இருந்தால் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவங்க போக முடியாது. இப்போ இவங்க மூவாரத்துக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது. விஜய்னு ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கார். அவர் பிஜேபி எதிர்க்கிற மாதிரியான ஒரு ரோல் கையில் எடுத்திருக்கார். எதிர்க்கிறாரா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அவர் ரோல் எடுத்திருக்கார். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியான திமுகட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவும் வந்து திமுக வந்து அலட்சியப்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி வச்சு வைக்கலாங்க. ஏன்னா இப்போ அலட்சியப்படுத்த முடியாது இல்லை, அதாவது 3 தேர்தலாக கூட்டணி வந்திருக்காங்க, 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. முடியாது முடியுன்றதுலாம் அந்த குழு தான் தீர்மானிக்கும். ஆனால் இன்னும் சார், திமுக தலைமையுமே விஜயோட போனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அதெல்லாமே யோசிப்பாங்க தானே. அவங்க யோசிக்கிறாங்க, காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் யோசிக்குங்க. ஆனால் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடலாம்ல. அங்கேயும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அல்லது விஜய்கிட்ட போயிடுற மாதிரியான ஒரு தோற்றத்தை, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுறது. இப்போ ஜனநாயகம் ட்வீட் போடுறாங்களே எல்லாரும் வரிசையா, அந்த மாதிரி விஷயங்கள் அது பண்ணும்பொழுது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து திமுக வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஏற்றுக்கொள்ளாத ஒரு கொள்கை. அது இயல்பாக அமைஞ்சதுன்னா வேற விஷயம். நாளைக்கு இழுபறி வந்துருச்சு, திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி கட்சியோட தயவு வேணும், அப்போ ஆட்சியில் பங்கு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. திமுகவே மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அப்படின்னா இப்போ அந்த ஆங்கிளுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே.